அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கிறாருங்க. இதனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக கதறி கதறி அழுதாலும் தடுக்க முடியாத நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகின்றன. ஆனால் அதே வேளையில் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் சமகிரகமாக இருக்கிறார். எனவே அவர் ஆட்சி பலத்தை இழந்து தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழைவதால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அங்கு சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய 4இல் செலுத்துவதால் கிடைக்க இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் புதன் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பது ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் இருந்து சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியும் வித்தைக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தை இழப்பதால் சில விஷயங்கள்ல தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. குறிப்பாக திடகாத்திரமான மனநிலையோடு எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுக்கவோ செயல்படுத்தவோ முடியாத சூழல் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சிந்தித்து சரியான முறையில் அறிவாற்றலை பயன்படுத்தி முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில தவறாக உணர்ச்சி வசப்பட்டு விரைவாக செய்கிறோம் என்று தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைய போகிறது என்பதை வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலத்தை இழப்பதால் உச்ச பலத்தை இழப்பதால் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் பொதுவாகவே 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்திற்குள் வரும்போது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அதீத சிரமத்தையும் விரயம் போன்ற இடங்களிலும் பல சிரமங்களை ஏற்படுத்துவார். ஆனால் தொழில் ஸ்தானத்துல பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதே சமயம் அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்க முடியாது என்றாலும் கூட நல்ல மாற்றத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு பலத்தை இழக்கக்கூடிய புதனின் அமைப்பாலும் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த விஷயமாக இருந்தாலும் அதை எளிதில் கடந்து வருவதற்கான நல்ல வாய்ப்பை வலுவாக உருவாக்கி கொடுப்பாருங்க. குறிப்பாக வித்யாகாரகரான புதன் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார். உதாரணமாக ஒரு முதலாளி இருக்கிறார், அவரிடம் பல தொழிலாளிகள் வேலை பார்க்கின்றனர். அப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த முதலாளிக்கு ஒரு தங்க ஆர்டரானது வருகிறது. இந்த தங்க ஆர்டர் வந்ததற்கு பிறகு அந்த தங்கங்களை பாதுகாப்பு பெட்டியில் வைக்கிறாருங்க. இப்படி வைக்கும் போது மொத்தமாக ஒவ்வொரு பையாக எண்ணுகிறார். ஒவ்வொரு பையிலும் 50 தங்க காசுகள் இருக்கிறது. மொத்தமாக 100 பை வந்திருக்கிறது. ஆனால் அவர் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துவிட்டு எண்ணி பார்க்கும் போது 99 பைகள் மட்டும் இருக்கிறது. ஒரு பையை மட்டும் காணவில்லை. உடனே அதிர்ச்சி அடையக்கூடிய அந்த முதலாளி தன் தொழிலாளிகள் அனைவரையும் அழைத்து ஒரு பை காணவில்லை, அந்த பையை தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொல்கிறாருங்க. உடனே அனைத்து தொழிலாளர்களும் தேடுவதற்கான பணியில் ஈடுபடுகின்றனர். சிலர் நடிக்கின்றனர், ஆனால் உண்மையில் சிலர் தேடுகின்றனர். அப்படி உண்மையாக தேடக்கூடிய ஒரு நபரிடம் ஒரு பை கிடைக்கிறது. அது என்ன பை என்று அவர் திறந்து பார்க்கிறார். அப்படி திறந்து பார்க்கும் போது அதில் தங்க காசுகள் இருக்கிறது. எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணுகிறார். அதில் 50 தங்க காசுகள் இருக்கிறது. இதைதான் தன் முதலாளி துளைத்திருப்பார். இதை கொண்டு போய் அவரிடம் கொடுத்தால் எனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் சென்று அவரிடம் கொடுக்கிறாருங்க. அந்த முதலாளியும் அதை பையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். உடனடியாக அந்த பையை வாங்கி அதில் இருக்கக்கூடிய தங்க காசுகளை எண்ணுகிறார். அந்த தங்க காசுகள் சரியாக 50 இருக்கிறது. ஆனால் இந்த பையை ஒப்படைத்த அந்த தொழிலாளியை பாராட்ட மனமில்லாத அந்த முதலாளி இந்த பையில் 100 தங்க காசுகள் இருந்தது. 100 தங்க காசுகள்ல 50 தங்க காசுகளை எடுத்துவிட்டு மீதி 50 கொடுக்கிறாயா என்று அந்த தொழிலாளியை பார்த்து கேட்க அவருக்கு தலை சுத்தி போகிறது. என்னையா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறார். பாராட்டு கிடைக்கும் என்று நினைத்து வந்தவருக்கு திருட்டு பட்டம் சுமற்றப்படுகிறது. அந்த முதலாளி அதோடு மட்டும் விடவில்லை, காவல் நிலையத்தில்
விஷயத்தில் புகார் கொடுக்கிறாருங்க. அப்படி புகார் கொடுத்ததால் அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. இந்த தொழிலாளிக்காக வாதாடுவதற்கு யாருமே இல்லை. அப்போது அந்த தொழிலாளி புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறாருங்க. அவரே நீதிபதியிடம், ஐயா, என் முதலாளி தொலைத்தது 100 தங்க காசுகள் கொண்ட பை என்று சொல்கிறார். ஆனால் எனக்கு கிடைத்ததோ 50 தங்க காசுகள் கொண்ட பை தான். ஏனென்றால் அந்த பையின் அளவு சிறியதாக இருந்தது. அதில் இன்னும் ஒரு 10 தங்க காசுகளை போடலாம். அதற்கு மேல் அதில் இடம் இருக்காது. அப்படி பார்க்கும்போது என் முதலாளி தொலைத்த பை இது அல்ல என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. என் முதலாளி ரொம்பவும் கவலையில் இருக்கிறார். என்னை அனுப்பிவிடுங்கள், நான் போய் அவருக்கு அந்த பையை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாருங்க. இதை பார்த்ததும் அந்த நீதிபதி வியப்பில் ஆழ்ந்து போகிறாருங்க. இப்படி ஒரு உண்மையான நபரின் மீது இவர் வீண் பழி சுமத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறார் அந்த நீதிபதி. அப்போது ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறாருங்க. அது என்னவென்றால், இந்த முதலாளியிடமிருந்து அந்த 50 தங்க காசுகள் கொண்ட பையை பறித்து அரசு கருவூலத்தில் சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவு. ஏனென்றால் அந்த முதலாளியிடம் நீ தொலைத்தது எத்தனை தங்க காசுகள் கொண்ட பை என்று கேட்க அவர் 100 என்று சொல்லிவிடுகிறாருங்க. எனவே இது உன்னுடைய பை அல்ல, உன்னுடைய பை கிடைத்ததற்கு பிறகு இதை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இது வேறு யாரோடைய பைதான் என்பது உறுதியாகிறது என்று இந்த பையை அரசு கருவூலத்தில் சேர்க்க சொல்லிவிட்டு, அதோடு மட்டுமல்லாது நேர்மையாக இருந்த இந்த தொழிலாளிக்கு 20% பரிசு தொகையையும் அறிவிக்கிறாருங்க. இப்படிதான் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சங்கடமான சூழலாக இருந்தாலும் கூட அதை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் புதன் கெட்டுவிட்டால் முதலாளி போன்ற சில சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிவிடலாங்க. ஆனால் தற்போது ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கர்மஸ்தானத்தில் அமர்கிறார். அங்கு ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு சகாயமானவரான சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் எந்தவிதமான பணியையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மேற்கொள்ளலாம். அவை நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழல் உருவாகும். முன்கோபம் கட்டுக்குள் வரும். உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பதற்கான ஒரு சூழல் கிடைக்குங்க. அதற்கு பொறுமையாக செயல்பட வேண்டும். பொறுமையாக நடைபெறுகிறது, செயல்படுகிறது என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். பொறுமையாக கிடைத்தாலும் கூட அது மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் நேர்த்தியான செயல்முறையாகவும் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உங்களது வேலையின் மீது உள்ள அதீத விசுவாசமே உங்களுக்கு அத்தனை சிரமங்களையும் நிச்சயமாக விலக்கி கொடுக்கும். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள், திட்டம் திட்டுபவர்களை எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. அவர்கள் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையும். உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவாற்றலை நேர்வழியில் செயல்படக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் திட்டங்களை சிறப்பாக சுமாட்டான முறையில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையான தோஷங்களால் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை என ஆதங்கப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பல தோஷங்கள் விலகி நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது இந்த வேளையில் புதனும் கர்மஸ்தானத்தில் அமர்வதால் பெண்மணிகள் நிம்மதியாக தூங்கக்கூடிய வகையில் தங்களுக்கு இருந்த சிரமங்கள் மறைந்து மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.